அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த 30 நாட்களில் விரயஸ்தானத்திலும் ஜென்மராசிக்குள்ளும் வரப்போகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. இல்லையென்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனியும் சூரியனும் இணைவது என்பது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய 6 மிக முக்கிய திருப்பங்கள் என்ன, இவற்றின் காரணமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு தான் தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் அமர்கிறார். அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். என இப்படி அதிரடியான பல மாறுதல் ஏற்படுவது முதன்மையான நன்மைக்கு அடித்தளம் இடுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான மற்ற கிரகநிலைகளின் அமைப்பால் கிடைக்கிறது. ஆனால் சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனெனில் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். மனித வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம், அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில்
காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட நான்காவது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெறப்போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலால் சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆறாவது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலும் விரயஸ்தானத்திலும் சூரியன் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைங்க. உடல்நலத்தில் அதிக கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆனால் அதே வேளையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் இணைந்தாலும் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான நல்ல வலுவான ஆற்றல் உறுதியாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் கலைந்து முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது. சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கலைத்துறையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான நகர்வுகளை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக அமையும். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனின் அளவற்ற ஆற்றல் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.